Hi friends, welcome to Sesha Shiny's Veg Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல மாங்காய் வச்சு சூப்பரான டிஷ் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நான் மீடியம் சைஸ்ல 2 மாங்காய் எடுத்துர்க்கேன். அதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. நான் தோல்லாம் சீவல, நான் அப்படியே தான் அரிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். அதில் இந்த மாங்காய் மொத்தத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நம்ம வேக விட போகிறோம். அது வேகிற டைமில் நம்ம வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு நான் இந்த சைஸ் டம்ளரில் 1.25 டம்ளர் வெல்லம் எடுத்திருக்கேன். ஒருவேளை பாவு வெல்லமாக இருந்தது தான் நீங்கள் கம்மியாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைனாலும் சேர்த்துக்கலாம். இதே டம்ளரில் நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்க போகிறேன். ஓகே, அதை நம்ம கேஸ் ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிக்குது. காமிக்கிற பாருங்கள், அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த தோலோட கலர் கூட சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பாவு பார்க்கலாம், நல்லாவே பாவாக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம அந்த மாங்காய் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே வெந்திருக்கு பாருங்கள். திருப்பி க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன். அது நல்லா வேகணும். அப்போ தான் நம்மளுக்கு இந்த டிஷ் சூப்பராக வரும். ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த டைமில் பாவு ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வடிகட்டிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு வேளை ஸ்வீட் அதிகமாக வேணும்னா அதிகமாக எடுத்துக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக எடுத்துக்கலாம். நான் ஏன் வடிகட்டிருக்கிறோன்னா அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் போயிடணும், அதுக்கு தான். ஓகே, இப்போ நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இதுலேயே கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் மறுபடியும் மூடி வச்சுட்டு இப்போ திறக்கிறேன். பாருங்கள், நல்லாவே கொதிக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் இருக்குல்ல, இது ஒரு இட்லிக்கு வந்த பாத்திரம். அது அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூவிங் வீடியோ கூட போட்டிருந்தோம். பார்க்காதவங்களுக்கு நான் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணி நல்லா திக்காகணும், அது வரைக்கும் நம்ம விடணும். நான் மாங்காய் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டேன், அதனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆற வச்சிங்கன்னா நல்லாவே திக்காயிடும். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போவே திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே நீங்கள் கொஞ்ச நேரம் விட்டுட்டிங்கன்னா நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், நான் சர்வ் பண்ணும்போது பார்ப்பீங்க, நல்லாவே திக்காயிடுச்சு பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா ஸ்வீட்டாக புளிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிற பாருங்கள், எப்படி இந்த மாங்காய் பச்சடி வந்திருக்குன்னு பாருங்கள். மாங்காய் நல்லாவே வெந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வேகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.